கிரண் மேம் நீங்க சூஸ் பண்றீங்களா இல்ல சிட்டியை சூஸ் பண்றீங்க? சிட்டி சிட்டி. என்னோட கிண்டு அப்பனே முருகா தூர்வால் செல்வ குமார். எவ்வளவு கும்பிட்டாலும் இந்த நிக்கி கூட தான். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? வர போறது நான் தான். ஓ தூக்கியே போட்டுடுச்சு. இந்த 4ஆம் நம்பர் யாரு? நம்பர் 4 எந்த கேரக்டர்? ஐயோ ஐயோ எனக்கு இப்ப வயிறு எரியுது. கதிரி For sure Nikki da. I think Nikki. சொன்னேனா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இது காமெடி பதிவல்ல. என் கிராமத்துல நடந்த உண்மை சம்பவத்தை உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். யாரோ அப்பாவிகளை நான் கொன்னுட்டேனா? யார் அப்பாவிங்க? யார் அப்பாவிங்க? என்ன 3 பேரை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன பிடிக்கிறதுக்காக போலீஸ், சிபிஐ நிறைய பேர் வந்தாங்க. ஊரே பரபரப்பாச்சு. ஆனா 690 பேர், ஒரு கிராமமே நம்ம இந்திய வரைபடத்துல இருந்து காணாம போச்சே. அதை யாராவது கேட்டாங்களா? கேட்டீங்களா? சொல்லுங்க. இது கதை அல்ல, ஒரு கருப்பு சரித்திரம். ரத்தம் உறையப்படும் ஒரு நெருப்பு காவியம். ஒரு கடற்கரை கிராமத்தை மெல்ல மெல்லமா அழிச்ச அநியாயம், அரசு அதிகாரிகளின் அக்கிரமம். அத்திப்பட்டியில் ஒரு கிராமம் இருந்தது. உங்க யாருக்கா தெரியுமா? தெரியுமா? அந்த உப்பு காத்துல என் மக்களோட ஓலம் இன்னமும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. வங்கக்கடலுக்கு எங்க ஊர் மக்கள்னா கொல்ல பிரியம். வருஷம் வருஷம் வந்துட்டு போகும். எங்க ஊரை காப்பாத்தருக்கு ஒரே ஒரு செவுரு கட்டித்தாங்கன்னு கேட்டோம். அத்திப்பட்டியில வெளில வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு அணை கட்டித்தாங்கன்னு கேட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் எங்க தொகுதிக்கு வராத எங்க எம்எல்ஏ நாங்க கொதிச்சதுக்கு அப்புறம் வந்தாரு. அணை கட்டி தருவாங்கன்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க. அணை வரும்னு காத்து கிடந்தோம். அணையும் வரல, அவங்களும் வரல. இதை ஏன்னு கேட்க போன எங்க ஊர் மக்கள் எல்லாரையும் நடு ராத்திரி கொற்ற மழையில குழந்தைங்க பெரியவங்க பெண்கள்னு பார்க்காம கல்ல கட்டி கடல்ல இறக்கிட்டாங்க. அப்போ அங்க கேட்ட அந்த சத்தம், அம்மா காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. அந்த மரண ஓலம் என் காதுக்குள்ள இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அத்திப்பட்டியோட ஒவ்வொரு கடைசி மூச்சும் என்னோட இருதய கூட்டுக்குள்ள மறக்காம இருக்கு. கொந்தளிக்கிற கடல் வெளியல்ல, எனக்கு உள்ள இந்த செட்டுக்குள்ள நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட குரல் அழிஞ்சு போன என்னோட சமுதாயத்தோட கடைசி கதறல். என்னோட அழுகை 690 பேரோட அழுகை. என்னோட கோபம், என் கிராமத்தோட கோபம். நான் தனியால் இல்ல, துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்ட 690 பேரோட ஆத்மா. ஆத்மா. பவர்ஃபுல் ஆக்டர். சூப்பர் மச்சி. பண்ணிட்டீங்க. வேற லெவல் தலைவா. சூப்பரா இருந்ததுண்ணே, நன்றி. நான் வந்து எப்படி ட்ரை பண்ணால் லைக் அந்த அழுகிறது லைக் சென்டி அந்த அதிலே இல்லாத ஒரு டைப், அதாவது சும்மா ஈஸியான கண் கலங்காது. அதனால் அண்ணன் சொன்ன விஷயமும் உங்களுக்கு தெரியும், எனக்கும் சரியான கனெக்ஷன் இருக்குது ஈழத்துக்கும் மங்களுக்கும். அதாவது எவ்வளோதான் வீரம் வீரம் என்று நாங்கள் எங்கண்ட பாதை இருந்தாலும் அது ஒரு பெரிய வழி கடந்த தேசம் எங்களோட தேசம். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து என்னுடைய தேசத்தை பிரதிபலிச்சிருந்தது. எப்படின்னு சொன்னால் ஆதரவு இல்லாத தேசமாக தனிச்சு போய் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நினச்சேன். தெரிஞ்ச நீங்கள் சொல்லிக்கல, ஏன்னா அது வேற தான் என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தது. உங்களுக்கு மிக மிக நன்றி இப்படி ஆக்ட் பண்ணதுக்கு. எனக்கு கதைக்கிறதுக்கு நான் தழும்புறேன், என்ன கதைக்கிறேன்னு தெரியாமல். எக்ஸலன்ட்ரானா வண்டர்ஃபுல் சார், எக்ஸலன்ட். நன்றி. ஓகே கிரண் மேம், ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து டூப்கோக்கா வந்திருக்கிறது நம்மளுடைய கதிர். இந்த எமோஷன்ல இந்த சந்தோஷத்தை மறந்துட்டேன். வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் டாப் குக்கு டூப் குக்கு சீசன் 2 உடன் வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ்.